வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறையாற்றலையும் நம்முடைய குறிப்பிடான் வேதாத்ரி மகர்ஷி அவர்களுடைய பொற்பாதங்களையும் வணங்கிக் கொண்டு அருட்தந்தையினுடைய நால்வொரு சிந்தனை என்ற புத்தகத்திலிருந்து இறைநிலை உணர்ந்த அறிவு என்ற தலைப்பிலே சிந்தனை செய்யலாம். முதலாவதாக, இறைநிலை என்பது என்ன, நமக்கும் இறைநிலைக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றிய தெளிவு நமக்கு தேவையாக இருக்கிறது. இறைநிலை என்பது என்ன என்பதை பற்றி சித்தர்கள் என்ன கருத்து சொல்லுகிறார்கள்? வெட்ட வெளி தன்னை மெய்யென்றிருப்பாருக்கு பட்டயம் ஏது கடி குதம்பாய் பட்டயம் ஏது கடி என்கிறார் குதம்பை சித்தர். இந்த வெட்ட வெளிதான் தெய்வம் என்று உரைக்கின்றார். வெட்டவெளி என்பது சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது இந்த பிரபஞ்சத்தில் என்கிறார் மகரிஷி. அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்டு கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தழைத்தது எது என்று கேட்கிறார் தாயுமானவர். தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தழைத்தது எது? தன் அருள் வெளி என்கிறார். ஆக இந்த சுத்த வெளியே அண்ட சராசரங்களையும் தன்னுள்ளே மிதந்து சுழன்று இயக்கி கொண்டிருக்கிறது என்பதை தாயுமானவர் விளக்குகிறார். ஆக இந்த இறைவன் என்பவர் யார் என்றால், இந்த சுத்த வெளியே இறைவன், இறைநிலை என்று மகரிஷி அவர்கள் விளக்குகிறார்கள். இந்த சுத்த வெளியே இறைவனை எவ்வாறு நாம் உணர்வது என்றால், புலன் கடந்துதான் இந்த இறைவனை நம்மால் உணர முடியும். கண்களால் இந்த இறைநிலையை நம்மால் காண முடியாது என்கிறார். மனதை அறிவாக மாற்றி அறிவின் மூலமாக மட்டுமே இறைவனை உணர முடியும் என்கிறார் மகரிஷி. புலன் கடந்த ஒன்றை நம்மால் கண்களின் மூலமாக காண முடியாது. இப்ப விஞ்ஞானம் இந்த கணக்கீடுகளுக்கு காலம், தூரம், பருமன், வேகம் என்ற 4 கணக்குகளுக்கு உட்பட்டது விஞ்ஞானம். புலன் அனுபவங்களை மட்டுமே விஞ்ஞானம் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளும். மனமானது 14 40 அலைச்சொல் வேகத்தில் இயங்கும் போது மட்டுமே புலன் அனுபவங்களை பெற முடியும். மனதினுடைய அலை இயக்க வேகம் 14க்கு கீழ் வரும்பொழுதுதான் இறை அனுபவங்களை நம்மால் பெற முடியும். மனதை அறிவாக மாற்றுகின்ற பயிற்சி தியானம். தெய்வம் என்பது எது என்றால் தத்புருஷ என்கிறது சைவ சித்தாந்தம். இறைவனை புருஷ என்றால் அறிவு, தத் என்றால் அறிவே தெய்வமாக இருக்கிறது என்று பொருள். அந்த அறிவாகிய தெய்வத்தை நாம் எவ்வாறு உணர முடியும்? மனதினுடைய அலைச்சொல் வேகத்தை குறைத்து நம்முடைய மனதை அறிவாக மாற்றும் பொழுது அறிவாகிய இறைவனோடு இணைந்து அந்த தெய்வத்தை உணர முடியும் என்கிறார் மகரிஷி அவர்கள். மனிதனுக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? மனிதனுடைய இறைவனுடைய பரிணாம சரித்திரத்தில் ஒரு இடம் கூட விட்டு போகாமல் தொடர்ச்சியாக வந்திருக்கிறது இறைநிலை, மனிதனுடைய மனம் வரைக்கும். அதைதான் அடுத்த சொல். பூரண பொருளே புதுமையடைந்து ஆரணமான அணுவாய் விரிந்து அணுவின் கூட்டம் இயக்கம் பக்குவம் அசைவாய் இசைவாய் அண்ட கோடிகளாய் ஓர் அறிவினம் முதல் 5 அறிவினம் வரை ஊனாய் உயிராய் உருவப் பேதங்களாய் தானாய் விரிந்த தத்துவமாகிய சுவை முதல் 5ஐயும் சுகிக்கவும் அறியவும் கர்ம ஞான கருவிகள் பெற்று அரூப நிலையாம் ஆதி நிலையை அறிந்து முடிவுற எழுந்த வேகத்தால் எடுத்த வடிவம் என்கிறார் மகரிஷி. இந்த சுத்த வெளியே இறைத்துகளாகி இறைத்துகளின் கூட்டு விண்ணாக மாறி விண்ணின் கூட்டு பஞ்சபூதங்களாக மாறி பஞ்சபூதங்களின் சேர்க்கை ஓரறிவாக மாறி, அதைதான் அவ்வை சொல்லுவார், பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு என்கிறார். ஆக இந்த ஆதி நிலையாகிய சுத்த வெளியே பஞ்சபூத சக்திகளாக மாற்றமாகி பஞ்சபூத சக்திகள் இணைந்து ஓரறிவினம் முதல் 5 அறிவினம் வரை தன்மாற்றம் அடைந்து 6வது அறிவுள்ள மனிதனாக வந்து மனிதனிடத்திலே மனமாகவும் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை நாம் புலன்களால் உணர முடியாது, தியானத்தின் மூலமாகத்தான் உணர முடியும். இதைதான் கண்ணதாசன் சொல்வார். காற்று வந்தால் மரம் அசையும் காற்றை கண்டதுண்டா, வீதியெங்கும் புல் முளைக்கும் விதையை கண்டதுண்டா. நம்மால விதையை பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது, ஆனால் புற்கள் முளைத்திருக்கும், ஆனால் விதை இல்லை என்று சொல்ல முடியும். காற்று வந்தால் மரம் அசையும் இல்லையா? அப்ப காற்று இல்லைன்னு நம்மால சொல்ல முடியுமா? கண்களால் பார்க்க முடியாது. ஆக புலன் கடந்த ஒன்று இறை அனுபவம் என்று மகான்கள் இதை விளக்குகிறார்கள். நம்மிடையே எப்படி இறைவன் இருக்கிறான் என்றால், மனிதனிடத்திலே மனமாகவும் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறான். இந்த மனதை தியானத்தின் மூலமாக அலைச்சொல் வேகத்தை குறைத்து இறைவனை உணர முடியும். அதைதான் சாமி சொல்வாங்க, மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ என்கிறார்.
மனம் ஒரு குரங்கு, மனம் ஒரு குரங்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோமே, மனம் வேறு நீ வேறா? மனதை குரங்கு என்று சொன்னால் அப்பொழுது நீ யார் என்று கேட்கிறார் அருட்தந்தை. மனம் அது இயற்கையின் மாபெரும் நிதியலோ. மனம் அதை உயர்த்திட மட்டிலா இன்பமே. மனம் அதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே. மனம் அறிவான மனிதனும் தெய்வமே என்கிறார். ஆக இறைவனை உணர வேண்டும் என்றால் தியானத்தின் மூலமாக மனதின் அலைச்சல் வேகத்தை குறைத்து இறைவனை உணர முடியும் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்க வளம்.